லெஜெண்டரி 2025 தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. மெல் டாம்ஸ்கி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜான்சேனா, பேட்ரிசியா, டேனி மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பார். அதாவது இந்த ஃபைட் பண்ணுற அந்த குதிச்சண்டை மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் வீரராக இருப்பார். இவங்க அம்மாவோட தனியாக இருப்பார். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஒரு சில பிரச்சனையால் பிரிஞ்சு இருப்பாங்க. இவருடைய அப்பா சின்ன வயசுலேயே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். இதனால் அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து விலகி ஹீரோ மட்டும் தன்னுடைய அம்மா கூட ஒரு மாதிரி ஒரு லைஃப் அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் அவங்க அம்மா எப்படியாவது நீ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போய் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட்டடாக அவங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ணாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஆன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு கேமில் இருப்பார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சூப்பராக வந்திருக்கும். எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பயிற்சி முயற்சியெல்லாம் எடுப்பார். அந்த மோட்டிவேட்டட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இதற்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் இவருக்கு வந்து ரெஃபராக இருப்பார். அவர் பண்ணுற அந்த ஐடியாக்கள், அட்வைஸ்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். அவருடைய அண்ணனும் வில்லனாக இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. ஹீரோ எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மோட்டிவேட்டராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் அந்த ரெஸ்லிங் சம்மந்தப்பட்ட கேமை நம்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். மற்றபடி வெளி உலகத்தில் இது என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு மாஸ் மசாலா மூவி கிடையாது, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவிங்கிறதுனால அந்த வகையில் அந்த கண்ணோட்டத்தில் இது பார்க்கணும். அப்படி பார்த்தா இது ஒரு ஒருத்தான மூவி தான். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.